கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒருவராய் பெரிய அதிசயம் செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. வானங்களை நாணமாய் உண்டாக்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தண்ணீர்களுக்கு மேலே பூமியை பரப்பினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பெரிய சுடர்களை உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பகலில் ஆள சிறிய சுடரை, பகலில் ஆள சூரியனை படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இரவில் ஆள சந்திரனை நட்சத்திரங்களை படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. எகிப்தினுடைய தலைச்சான்களை எல்லாம் சங்கரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நடுவிலிருந்து இஸ்ரவேலரை புறப்பட பண்ணியவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் அதை செய்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிளந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. அதன் நடுவே இஸ்ரவேலரை போக பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பார்வோனையும் அவன் சேனையும் சிவந்த சமுத்திரத்துக்கு அழுத்து போட்டவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய ஜனங்களை வனாந்தரத்திலே நடத்தினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பெரிய ராஜாக்களை சங்கரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பிரபலமான ராஜாக்களை அழித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. எமோரின் ராஜாவாகிய சீகோனையும் அழித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாசானின் ராஜாவாகிய ஓகை அழித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர்கள் தேசத்தை சுதந்திரித்தவர்களை அவர்கள் தேசத்தை சுதந்திரமாக தந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அதை நம்முடைய தாசனாகி இஸ்ரவேலுக்கு சுதந்திரமாக தந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய சத்துருக்களிலிருந்து நம்மை விடுதலை பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. மாம்ச தேகமுள்ள யாவரும் ஆகாரம் கொடுக்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பரலோகத்தின் தேவனை துதியுங்கள், அவர் கிருபை. ஹல்லேலூயா. இந்த இடத்துல தேவனுடைய கர்த்தரை துதிங்க, தேவனை துதிங்க, கர்த்தரை துதிங்க சொல்லிட்டு அப்புறம் அவர் சிருஷ்டிப்புகள் எல்லாவற்றையும் சொல்லி என்ன பண்ணுங்க, துதிங்கன்னு சொல்கிறார். அப்புறம் முற்பிதாக்களுக்கும் தேவ ஜனங்களுக்கும் அவர் என்னென்னலாம் செஞ்சார் சொல்கிறவரை என்ன பண்ணாங்க, அவரை துதியுங்கள், என்ன பண்ணுங்க, அவர் கிருபை என்றும் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். அதுக்கப்புறம் நம்மை தாழ்மையில் நினைத்தவரை, நம்ம ஒன்றுமில்லாது இருக்கும்போது, ஆமென், தாவீது சொல்கிறான், தாழ்மையில் இருந்தோம், ஒன்றுமில்லாது இருந்தோம், அப்படி இருக்கும்போது நம்மை நினைத்து நம்மை தேடி அந்த தேவனை என்ன பண்ணுங்க, துதியுங்கள். நினைத்து தாழ்மையில் நம்மை நினைத்தவரை என்ன பண்ணுங்க, துதியுங்கள் என்றும் உள்ளது. அதுக்கப்புறம் சொல்கிறார், எல்லாருக்கும் மாம்சமான தேகம் உள்ள யாவரும் என்ன ஆகாரம், எல்லாருக்கும் ஆகாரம் கொடுக்குறவர் என்ன பண்ணுங்க, துதியுங்கள். சத்துருக்களை முறியடித்தவரை துதியுங்கள், பரலோகத்தின் தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒரே ஒரு காரியம் தான் அந்த நாளில், கர்த்தரை துதியுங்கள். சொல்லுங்கள், கர்த்தரை துதியுங்கள், தேவனை துதியுங்கள், ஆண்டவரை துதியுங்கள், உங்களுக்காக உங்களை ரட்சித்தவரை துதியுங்கள், உங்களை விடுதலையாக்கினவரை துதியுங்கள், உங்களை நினைத்தவரை துதியுங்கள், உங்களை சத்துருக்கின் கையிலிருந்து விடுதலையாக்கினவரை துதியுங்கள், உங்களுக்கு எல்லாவற்றையும் தந்தவரை என்ன பண்ணுங்க, துதியுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மளை வேதம் திட்டமாக சொல்கிறது, நம்மளை துதியுங்கள், 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 துதியுங்கள். ஹல்லேலூயா. அப்போ சொல்லும்போது மீண்டும் இன்னொரு வார்த்தை திருப்பி வருது. துதிக்கும் போது என்ன உண்டாகுதான், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. அவர் கிருபை என்ன பண்ணு என்றும் உள்ளது. அப்படின்னா என்னன்னா, அது நேற்றும் இன்றும் என்றும் மாறாத கிருபை. சொல்லுங்க, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத. நீங்கள் சென்ற மாதம் இருக்கலாம், வரப்போகிற மாதம் இருக்கலாம், இந்த மாதம் இருக்கலாம், ஆனால் முக்காலத்திலையும் இந்த கிருபை நம்மோடு கூட இருக்கும். ஆமென். முக்காலத்திலும் இந்த கிருபை நம்மோடு கூட இருக்கும். அந்த கிருபை நம்மோடு கூட இருக்குவதற்கு நாம் எப்படியா இருக்கணும் அப்படின்னா, கர்த்தரை துதிக்கணும். ஹல்லேலூயா. அந்த கிருபை தந்தவரை துதிங்க, அந்த கிருபையாகிய தேவனை துதிங்க.
அந்த இரக்கம் செய்கிறவரை துதிங்க. நம்மை அன்பு கூர்ந்தவரை துதிங்க. நம்மேல் மனதுருக்கமாக இருக்கிறவரை துதிங்க. நம்ம மன்னித்து இருக்கிறவரை துதிங்க. அவரை நினச்சி துதிங்க. என் வாழ்க்கை எப்படியாய் மாற்றிருக்கிறார் என்று சொல்லி என்ன பண்ணுங்க, துதிங்க. எவ்வளோ பிரச்சனையிலேருந்து போராட்டத்திலேருந்து என்னை விடுவிச்சாரே என்று சொல்லி என்ன பண்ணுங்க, அது நினச்சி துதிங்க. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் 7வது மாதம், 7 என்றால் பரிபூர்ணம் என்று சொல்லப்படுகிறது. சொல்லுங்கள், 7 என்றால் பரிபூர்ணம் என்று சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் 7வது நாளை ஆசீர்வதித்து என்ன பண்ணுறார், அது பரிசுத்தமாக்கினார் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். 7வது நாளிலே ஓய்ந்திருந்தார் என்று சொல்லி நாம் என்ன பண்ணுறோம், வாசிக்கிறோம். ஆகவே என்ன பண்ணுது, அதை நம்ம கர்த்தரை துதிக்கும்போது நம்ம என்ன பண்ணுறது, பரிசுத்தமாக்கி கொள்கிறோம். கர்த்தரை துதிக்கும்போது நம்ம ஆசீர்வாதத்தை என்ன பண்ணுறோம், சுதந்திரித்து கொள்ளுகிறோம். கர்த்தரை துதிக்கும் போது நம்ம என்ன பண்ணுறோம், 7வது நாள் இளைப்பாறு பண்ணினார் போல நம்ம இளைப்பாறுதலுக்குள்ளாக கடந்து வருகிறோம். ஹல்லேலூயா. மனதில் இளைப்பாறுதல், சரீரத்தில் இளைப்பாறுதல், எல்லாவற்றிலும் ஒரு ரெஸ்ட்டு, எல்லாவற்றிலும் என்னதுங்க, ஒரு ரெஸ்ட்டு, ஒரு பீஸு, ஒரு சமாதானமான வாழ்க்கைக்குள்ளாக நாம் என்ன பண்ணுறோம், கடந்து வருகிறவராக இருக்கிறோம். ஹல்லேலூயா. பாருங்கள், நம்ம மிக மிக முக்கியம் கர்த்தரை துதிக்க நம்ம கிருபையின் மேலே கிருபை, மகிமையின் மேலே மகிமை நாம் பெற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கிறோம். வேதம் சொல்லுது, துதிகள் மத்தியிலே அவர் என்ன பண்ணுறாரு, வாசம் பண்ணுகிறாரு. தாவீது சொல்கிறான், என்னோடு கூட சேர்ந்து கர்த்தரை துதிங்கள், நாம் எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை துதிப்போம், நான் கர்த்தரை துதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறான், தன்னுடைய தேசத்தின் ஜனங்களை என்ன பண்ணுறான், அறைக்கூவல் குழுவி என்ன பண்ணுறான், அழைக்கிறான். அப்போ நமக்கு ஒரு பங்கு இருக்குது, ஒரு குடும்பத்தில் இருக்கிற நமக்கு ஒரு பங்கு இருக்குது. நாம் எழுந்து கர்த்தரை துதிப்போமேனா நம்மோடு கூட சேர்ந்து நம்முடைய ஜனங்களும் துதிப்பாங்க, நம்முடைய மக்களும் துதிப்பாங்க. ஹல்லேலூயா. அது நம்ம இடத்துல தேவன் வைத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய பொறுப்பு. ஆமென். ஹல்லேலூயா. நாம் என்ன செய்கிறோமோ நிச்சயமாக நம்மை பார்த்து நம்முடைய பிள்ளைகள் செய்வாங்க, நம்முடைய குடும்பத்தார் என்ன பண்ணுவாங்க, செய்வாங்க. நம்ம ஒரு மாதிரியாக இருக்கணும், நாம் ஒரு வழிகாட்டியாக இருக்கணும், ஒரு நல்ல காரியங்களை சொல்லிக் கொடுக்குறவளா என்ன பண்ண வேண்டும், காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அதனால் நாம் என்ன பண்ண வேண்டும், கர்த்தரை துதிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். சொல்லுங்கள், கர்த்தரை துதிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஆமென். நம்முடைய வாய்கள் கர்த்தரை துதிக்கணும், நம்முடைய வாய்கள் கர்த்தரை துதிக்கணும், நம்முடைய இருதயங்கள் கர்த்தரை துதிக்கணும், நம்முடைய நாவுகள் கர்த்தரை துதிக்கணும். துதிக்குன்னா அது உயர்த்தணும். துதினா என்னதுங்க, உயர்த்தணும். இங்கிலீஷில் சொல்கிறாங்க ப்ரைஸ். ப்ரைஸ்னா என்னது, அவரை உயர்த்தணும், அவரை மகிமைப்படுத்தணும், அவரை கனப்படுத்தணும். த ப்ரைஸ் இஸ் மீனிங் இஸ் அ வர்ஷிப். ப்ரைஸ் என்றால் என்னது, அது தேவனை ஆராதிப்பது, அது தேவனை என்ன பண்ணுது, கனப்படுத்துவது, தேவனை மகிமைப்படுத்துவது, தேவனை போற்றுவது, முத்தமிடுவது. ஹல்லேலூயா. நன்றிகளாலே அவரை காணிக்கையாக்குவது. ஆமென். அவள் காலில் முத்தமிட்டான், கண்ணீரில் துடைத்தா தன் தலைமயிரினால. ஹல்லேலூயா. அது ஆராதனை. தேவனை முத்தமிடுவது, தேவனை என்ன பண்ணுவது, அவருடைய பாதங்களில் என்ன பண்ணுவது, முத்தமிடுவது, அவரை தாழ பணிவது, குனிவது, அவரை மகிமைப்படுத்துவது. ஆராதனை என்பது தேவன் நீ இல்லைங்க. ஆராதிக்கும் போது அவர் வேதம் சொல்லுது, ஆராதனையில் ஆராதிக்கும் போது தேவன் என்ன பண்ணுறாரு, நம்முடைய மத்தியிலே கடந்து வருகிறார். நாம் கடந்து போகல, அவரே கடந்து வராராம். சொல்லுங்கள், யார் கடந்து வராராம், பரலோகத்தின் தேவனே நம் மத்தியில் என்ன பண்ணுறாராம், கடந்து வருகிறான். அதான் சொல்ல, 2 பேர் 3 பேர் என் நாமத்தினால் எங்கு கூடி இருக்கும்போது அங்கு அவர்கள் மத்தியிலே நான் வருகிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னும் சொல்லுகிறது, சங்கீதத்தில் சொல்லுகிறது, அவர் பண்ண ஆராதனையிலே பிரியப்படுகிறவராயிருக்கிறார், ஆராதனையிலே என்ன பண்ணுறார், விரும்புகிறவராக இருக்கிறார். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். ஆகவே துதிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். சொல்லுங்கள், துதிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். துதிப்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். துதிப்பதை என்ன பண்ண வேண்டும், நம்ம ஒரு முறையாக்க வேண்டும். சொல்லுவாங்களே அந்த காலத்தில், எதுவும் ஒரு முறையாக செய்யுங்கப்பா, ஒரு சாப்பிட்றது ஒரு முறையாக பண்ணுங்கப்பா, இந்த டைமுக்கு சாப்பிடுங்கப்பா, இந்த டைமுக்கு தூங்குப்பா, இந்த டைமுக்கு வேலைக்கு போங்கப்பா,
இந்த டைமுக்கு எக்ஸசைஸ் பண்ணுவோம், முறையாக பண்ணுங்கப்பான்னுவாங்க சில பேர். செய்கிறீங்க, ஆனால் முறையாக பண்ணுங்க. அப்போது அதுக்கு தான் சபைகள், அதுக்கு தான் நம்முடைய ஜெப வாழ்க்கை ஆண்டவர் வச்சுருக்கிறார். அப்போ நம்ம எப்போனா செய்யலாம், நான் இல்லை பொருளை. ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலங்களிலே நாம் நம்ம ஒரு முறைப்படுத்த வேண்டும். இப்போ ஞாயிற்றுக்கிழமைனா அது ஒரு முறைப்படுத்திக்கணும். இது தேவனுடைய நாள். 1ஆம் தேதி அது தேவனுடைய நாள். காலையில் எழுந்து நம்ம கொஞ்ச நேரம் கர்த்தரை துதிக்கணும், அது தேவனுக்கு உகந்தது. அப்படி ஒன்று சொல்லி நாம் எப்படி சாப்பிட்றது, வேலைக்கு போகிறதெல்லாம் ஒரு முறையாக செய்கிறோமோ, தேவனை துதிப்பதும், தேவனை தேடுவதும், தேவனை ஆராதிப்பதும், தேவனை மகிமைப்படுத்துவதும் ஒரு முறையாக செய்வது என்ன பண்ணுறோம், நம்ம கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். அந்த காலத்தில் பாருங்கள், இந்த ஆசாரியர்களெல்லாம் தேவனுடைய காரியங்களெல்லாம் அவர்கள் வகுப்பாக ஒரு முறைப்படுத்தி என்ன பண்ணாங்க, தேவனுடைய சமூகத்தில் ஆராதனை செய்தார்கள். ஹல்லேலூயா. ஆகவே நீங்கள் தேவனை ஆராதிப்பதையும் துதிப்பதையும் ஸ்தோத்தரிப்பதையும் தேவனை தேடுவதையும் நீங்கள் தெரிந்து கொள்ளும் போது, நான் சொல்கிறேன், தேவனுடைய கிருபை உங்களை விட்டு என்றும் இருக்கும். சொல்லுங்கள், என்றும் இருக்கும். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். கிருபை என்று இருக்கும். சொல்லுங்கள், கிருபை என்ன பண்ணுங்க, என்றும் இருக்கும் கிருபை. ஹல்லேலூயா. அந்த தாவீது சொல்கிறான், ஆண்டவரே உமது கிருபை என்னோடு கூட இருக்கட்டும், உமது கிருபை என்னோடு கூட இருக்கட்டும், என்னோடு கூட இருக்கட்டும். மோசே சொல்கிறான், ஆண்டவரே உமது கிருபையா எங்களோடு கூட நீங்கள் வாங்க, உமது சமூகம். பவுல்கிட்ட ஆண்டவர் சொல்கிறாரு, எப்பா என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை என்ன பண்ணது உனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன் பாருங்கள், தேவனுடைய அந்த தயவு, தேவனுடைய நம்ம சொல்கிறேன்ல, எப்பா அவர் கண்ணில் நமக்கு தயவு கிடைச்சா போதும்பா. சொல்லுங்கள், அவர் கண்ணில் தயவு கிடைச்சா போதும்பா. அவர் கடத்தில் ஒரு இரக்கம் கிடைச்சா போதும், அவர் கண்களில் ஒரு அனுகூலம் கிடைச்சா போதும், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா போதுன்றோம். நான் சொல்கிறேன் பாருங்கள், அந்த கிருபை தேவன் உங்களுக்கு தேடி இந்த காலை வேளையில் வருகிறது. ஹல்லேலூயா. நீங்கள் கர்த்தரை தொழுது கொள்வதையும் துதிப்பதையும் ஸ்தோத்தரிப்பதையும் தேடுவதையும் நீங்கள் முறையாக நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள் என்றால், நீங்கள் நான் சொல்கிறேன் பாருங்கள், தேவனுடைய கிருபை என்றும் உள்ளது. சொல்லுங்கள், தேவனுடைய கிருபை என்றும் உள்ளது. நம்ம பாருங்கள், ஒவ்வொரு நாளும் நம்ம கர்த்தரை துதிக்கும் போது ஒரு காரியத்தை நம்ம ஊர்ஜிதப்படுத்தி கொள்ளலாம். என்ன? தேவனுடைய கிருபை நம்மோடு கூட இருக்கிறது. தேவனுடைய கிரேஸ், அந்த சஃபிஷியன்ட் கிரேஸ், போதுமான கிருபை நம்மோடு கூட இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்ம சொல்கிறத எப்படிப்பா இருக்கிற, கிருபையாக இருக்கிறோம்பா. நான் சொல்லுங்க, கிருபையாக தான் இருக்க முடியும். என்னது அப்படின்னா, அவர் புண்ணியத்தில், அவருடைய தயவில், அவருடைய இரக்கத்தில் நான் என்ன பண்ணுறேன், காணப்படுகிறேன். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். அவரால் நான் இருக்கிறேன். சொல்லுங்கள், அவரால் நான் என்ன பண்ணுறேன், இருக்கிறேன். நான் சொல்கிறேன் பாருங்கள், எப்போதும் நம்ம கிருபையை அண்டிக் கொள்ள வேண்டும், கிருபையை அண்டிக் கொள்ள வேண்டும், கிருபையை அணுகி கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறவர்களுக்கு பாவம் என்ன பண்ணாது, மேற்கொள்ள பொல்லாத சக்தியும் பிசாசும் அசுத்தாவிகளும் எந்த சக்தியும் என்ன பண்ண முடியாது, மேற்கொள்ள. அதான் துதிங்க அவர் ராஜாக்களையும், பாசானின் ராஜாக்களையும், ஓகையும், சிவந்த சமுத்திரத்தையும், சத்துருக்களையும் எல்லாவற்றையும் என்ன பண்ணுறாரு, முறியடிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். துதிக்கும் போது என்ன பண்ணுற, எல்லாவற்றையும் நான் என்ன பண்ணுவேன், விரோதமாக எழும்புகிற எல்லா சத்துருக்களையும், பொல்லாத சக்திகளையும், தேவையில்லாத காரியங்களையும் நான் என்ன பண்ணுறேன், முறியடிக்கிறேன் அப்படின்றார். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். நீங்கள் கர்த்தரை துதிங்க. சொல்லுங்கள், கர்த்தரை துதிங்க. அவர் உங்களோடு கூட இருப்பார். அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், உங்களுக்கு உதவி செய்வார், உங்களை வழி நடத்துவார், உங்களை ஒவ்வொரு நாளும் தூக்கி விடுவார், உங்களை ஒரு நாளும் கைவிடவே மாட்டார், உங்களோடு கூட வருவார். அந்த கிருபை உங்களோடு கூட இருக்கும் பொழுது நான் சொல்கிறேன் பாருங்கள், எந்த சத்துருவும் எந்த பொல்லாத சக்தியும் நமக்கு விரோதமாக இருக்கிற எந்த ஒரு காரியமும் நம்மளை ஒன்றும் செய்ய முடியவே முடியாது. ஹல்லேலூயா. ஆகவே இந்த காலை வேளையில் கர்த்தரை துதியுங்கள். சொல்லுங்கள், கர்த்தரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நல்ல நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், இந்த நல்ல காலை வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம், காலைதோறும் அது கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொன்னபடியே அப்பா, அந்த காலை வேளையில்
தேவாதி தேவனையும் கர்த்தாதி கர்த்தரையும் ராஜாதி ராஜாவும் தாழ்மையில் நினைத்தவரையும் துதியுங்கள் என்று சொல்லி உமது நாமத்தை துதிப்பதையும் ஸ்தோத்தரிப்பதையும் புகழ்வதையும் எங்களுக்கு நீர் தந்திருக்கிறீங்களே, அதற்காக நன்றி. இந்த 6 மாதங்களாக எங்களோடு கூட இருந்தவர் இந்த 7வது மாதத்திலும் நீர் எங்களோடு கூட இருக்கிறபடியால் உமக்கு நாங்கள் நன்றி 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 நன்றி. இயேசுவே நன்றி, பிதாவே நன்றி, தயவுள்ள கிருபைக்காக உமக்கு நன்றி நன்றி. இந்த 7வது மாதத்தில் எங்களை நடத்துங்க, எங்களுக்கு உதவி செய்யுங்க, எங்களை காத்துக்கொள்ளுங்க, எங்கள் சுகபலனை தாங்க, எங்கள் தீமையிலிருந்து ரட்சித்தருளுங்க, எங்களை கண்ணின் மணியை போல காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரை. தொடர்ந்து ஆண்டவர் வந்த ஒவ்வொருவரையும் உமது கிருபையில் ஒப்பு கொடுக்குறோம், பாதுகாத்து கொள்ளும். இயேசுவின் நல்ல நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். சொல்லுங்க, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். பிரைஸ்